சொத்தை அபகரித்துக் கொண்டு தந்தையை புறக்கணித்த மகன் மீது கிராம சபை கூட்டத்தில் புகார். திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி ஊராட்சியைச் சேர்ந்த 74 வயது முதியவர் மகேந்திரன் என்பவர் வங்கியில் கடன் பெறுவதற்காக தனது மகன் பெயரில் சொத்துக்களை எழுதி வைத்துள்ளார். சொத்தை அபகரித்த மகன் ஸ்டாலின் மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் புகார் கொடுத்துள்ளார். எந்தவித நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்காததால் வாழ்வதா சாவதா என என் முடிவை தீர்மானிக்கும் அதிகாரம் மாவட்ட நிர்வாகத்திற்கு உள்ளது என தெரிவித்து வருகிறார். மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் 2009 இன் கீழ் காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதியவர் கோரிக்கை வைத்து வருகிறார். அரசு நடவடிக்கை எடுக்குமா? கருட புராணம் செய்திகளுக்காக இளங்கோ. எங்கப்பா எனக்கு கொடுத்த சொத்து வீடு 5 சென்ட் இடம். அந்த 5 சென்ட் இடமும் பேரன் பேரில் கொடுத்துட்டேன், மகன் பேரில். அதே மாதிரி அவங்க மாமியார் சொத்து அதிகம் அவனே பராமரிச்சுக்கிட்டான். அந்த சொத்துல 10 லட்ச ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி வீடு கட்டி வச்சிருக்கிறேன். அதை பார்த்து பராமரிச்சுக்கணும்னா எனக்கு வீட்டு குடும்ப செலவுக்காக நான் கொஞ்சம் கடன் பட்டிருந்தேன். அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் பாதி கொடுத்து விட்டேன், பாதி கொடுக்க முடியல. அதனால நான் பேங்க் மூலியமாக கடன் வாங்கலான்ட்டு போனேன். எனக்கு 75 வயசு ஆயிடுச்சுன்ட்டு சொல்லிவிட்டாங்க. அதுக்கு மேலே நான் ஒரு 6 மாதம் சும்மாவே இருந்தேன். என்னால் சமாளிக்க முடியல. கடன் கொடுத்தவங்க என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறதுக்கு வந்தாங்க. எனக்கு 75 வயசு ஆனதுனால கண்ணும் பார்வை கொஞ்சம் குறையுது. என்னால் எந்த வேலைக்கும் போக முடியல. சாப்பாட்டுக்கு அப்படி இப்படின்னு இருந்தாலும் என் கூட இருக்கிற யசோதா தான் வீட்டு வேலை செஞ்சு அது இது செஞ்சு எனக்கு கஞ்சி ஊற்றிட்டு வராங்க. சரி, மகனையாவது கேட்பாங்களாம், மகன் பேரில் எழுதி வச்சு அவன் பேர்லையாவது லோன் வாங்கி கொடுத்தோன்னு போயிட்டு கேட்டேன். சரி, வாங்கி தரேன்னு சொல்லி இது மாதிரி ஏமாற்றி ஓட்டிங் எழுதி வாங்கிக்கின்னு லோன் 6-7 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எழுதி வச்சு லோன் வாங்கி தரேன்ட்டு என்னை ஏமாற்றிட்டான். நான் எங்கே போவேன்? நடக்கவும் முக்கியெல்லாம் வழி. நான் எங்கே போகிறது? அந்த அம்மா தான் எனக்கு இப்போ வீட்டு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு எனக்கு அறிவிச்சுன்னு வராங்க. அந்த அம்மா பேருக்கு அந்த வீட்டை தான் அவன் பேரில் எழுதி வச்சு லோன் வாங்கி கொடுக்க சொல்லி யசோதா பேரில் இருந்துட்டேன். அதையும் வாங்கி அவனுக்குன்னு இன்னொரு வீடு வாங்கி வச்சிருந்து 4 வீடு மொத்தம். எங்கள் அப்பாவுக்கு ஒரு வீடு, எங்கள் மாமியாருக்கு ஒரு வீடு. எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி அவருக்கு வீடு கட்டி வச்சேன். அது இல்லாமல் நானாக சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த வீட்டை தான் லோன் போடுறதுக்கு அவன் பேரில் எழுதி வச்சேன். 4 வீடு மொத்தம். அப்பாவது மாமியாருக்கு 2 வீடு. நானாக சமாளிச்சது கஷ்டப்பட்டு சமாளிச்சது 2 வீடு. அந்த 2 வீட்டை லோன் வாங்கி கொடுக்கும்படி கேட்டேன். வாங்கி தரேன்னுட்டு ஏமாற்றி யசோதா பேரில் இருந்துட்டும் தேவி பேரில் இருந்துட்டும் எழுதி வச்சு அவங்க பேரில் லோனும் வாங்கி தரல. இந்த 6-7 வருஷமாக கஞ்சிலாத சாகர ஐயா கலெக்டர் அம்மாவும் எஸ்பிஐயாவும் ஏதாவது மனசு வச்சு என் சொத்தை மீத்தி கொடுத்தாலும் சரி, நான் கடன் பட்டுக்கிறத கொடுத்தாலும் சரி, இல்லாவது நான் போய் எதையாவது வாங்கி குடிச்சு துணு போட்டு தான் நான் சாகணும். நடுத்தருவில் 4-5 பேரை கூட்டினு வீட்டை விட்டு வெளியே போடாங்கிறான், துரத்துறான், வெளியே இழுத்து விடுறாங்க. நான் எங்கே போகிறது? எனக்கு வழி தெரியாமல் நான் முடிச்சு